ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். 12th மற்றும் 13th டிசம்பரோட முக்கியமான ஒன்லைனர் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரெகுலராக டெய்லி உங்களுக்கு ஒன்லைனர் கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா மறக்காம இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான குவாலிட்டேட்டிவ் கோர்ஸ் வந்து நமக்கு இதில் அவைலபிளில் இருக்கும். ஸோ அதே போல் நம்ம நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கான கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கிலீஷ் சேனல் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கிலீஷ் சேனலில் இன்னும் நிறையா கண்டென்ட் வந்து நான் ஆட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ ஆகிட்டு உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், முக்கியமாக TNPSC மற்றும் அதே போல் நம்மளோட UPSC ப்ரிப்பரேஷன் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு குவாலிட்டேட்டிவாக பெஸ்ட் எவர் கண்டென்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் நம்ம இங்கிலீஷ் சேனலில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் நம்ம நிறையா கண்டென்ட் வந்து அதில் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அதே போல் அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கான நிறைய கண்டென்ட் வந்து நம்ம அதில் ப்ரொவைட் பண்ணிட்டுருப்போம். நம்ம ஆப்லேயும் கோர்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். டிசம்பர் 12th முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். மலைகளுக்காக, மவுண்டெயின்ஸ்க்காக ஒரு இன்டர்நேஷ்னல் டே அப்சர்வ் பண்ணுறாங்க. அது 11th டிசம்பர் நாள். அதே போல் யூனிசெஃப், யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட். யூனிசெஃப்னா குழந்தைங்களுக்கான ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தான். அதுக்கான ஒரு நாள் தான் 11 டிசம்பர் நாள் வந்து கொண்டாடுறோம். மேக்னா அஹ்லாவத் என்பவங்க வந்து பிரசிடெண்ட்டாக வந்து செலக்ட் செய்யப்பட்டிருக்காங்க டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் இந்தியாக்காக. அதே போல் 6 இந்தியர்கள் வந்து ஃபோர்ப்ஸ் ஆனுவல் லிஸ்ட், அப்படின்னா வருஷம் வந்து ஒரு லிஸ்ட்டு விடுவாங்க ஃபோர்ப்ஸில். அந்த லிஸ்ட்டில் உலகத்திலேயே 100 பவர்ஃபுல் பெண்களில் 6 பெண்கள் இந்தியாவில் இருந்திருக்காங்க. அதில் முதன்மையானவங்க யாருன்னா நிர்மலா சீதாராமன், நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவங்க 36வது ரேங்கில் இருக்காங்க. பியோகான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன் ஆன கிரண் மசும்தர் ஷா என்பவங்க வந்து 72 ரேங்கில் வந்து 2வது இடத்துலையும், நைகா ஃபவுண்டர் ஃபால்குனி நாயர் என்பவங்க வந்து 89 ரேங்கில் 3வது இடத்துல இந்தியாவை சேர்ந்துருக்காங்க. HCL டெக் சேர்மேன் ஆன ரோஷ்னி நாடார் மல்ஹோத்ரா என்பவங்க வந்து 53வது ரேங்கில் வந்து இருக்காங்க. செபியோட சேர்பர்சனான மாதாபி புரி புச் என்பவங்க வந்து 54வது இடத்துலையும், செயல் சேர்மன் ஆன சோமா மோண்டல் என்பவங்க 67வது இடத்துலையும் இருக்காங்க. இவங்க தான் இந்தியாவை சேர்ந்த 6 முக்கியமான பெண்கள், பவர்ஃபுல் பெண்கள். ஸோ அதுதான் இன்டர்நேஷ்னல் லிஸ்ட்டில் வந்து பெயரிடப்பட்டிருக்கு. அதே போல் வேர்ல்டு சாம்பியனான அமெரிக்கன் ஹர்லர் ஆன சிட்னி மெக்லோஹிஞ்ச் லெவ்ரோன் என்பவரும், அதே போல் ஸ்வீடிஷ் போல் வால்டரான மேண்டோ டுப்ளைன்ஸ் என்பவர் வந்து 2 பேத்துக்கும் வந்து வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரேசர் பே வந்து ஒரு UPI பேமெண்ட் மாதிரி, அதான் நம்ம ஃபோன்பே மாதிரி உபயோகிக்கிற மாதிரி அது ஒரு பேமெண்ட் கேட்வே. அவங்க இந்தியாவில் முதல் முறையாக பேமெண்ட் கேட்வேலே வந்து கிரெடிட் கார்டு சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முதன்மையான இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் பெல்ஜியமை சேர்ந்தவங்க வந்து, பெல்ஜியம் நாடு வந்து FIFA வேர்ல்டு கப் 2020 வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எலிமினேட் செய்யப்பட்டதுனால அந்த பெல்ஜியமோட கேப்டனான ஈடன் ஹசார்ட் என்பவர் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து சர்வதேச ஃபுட்பால் கோப்பையில் இருந்து, ஃபுட்பால் கேமில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் மன்சி குலாட்டி என்பவங்க வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன, மிராக்கல்ஸ் ஆஃப் ஃபேஸ் யோகா. கோப்ளின் மோட் என்ற எழுத்தை வந்து, ஒரு வார்த்தையை வந்து 2022 ஆக்ஸ்ஃபோர்டோட வேர்ட் ஆஃப் த இயராக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கோப்ளின் மோட் என்றால் என்னென்னா ஒரு க்ரீடி, ஆசை, பேராசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கான அர்த்தம். அதே போல் யூரோப்பியன் கமிஷன் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிற உர்சுலு வான் டெர் லேயன் என்பவர் வந்து டாப், அப்படின்னா ஃபோர்ப்ஸோட வருடாந்திரம் ரிலீஸ் பண்ணுற லிஸ்ட்டில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பெண்மணியாக வந்து பெயரிடப்பட்டிருக்காங்க. இஸ்ரோ வந்து ஒரு குர்காம் சேர்ந்த ஒரு சின்ன கம்பெனியோட, வியாம் ஸ்பேஸ் என்ற கம்பெனியோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து வெளி உலகத்தில் ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் ஹியூமன் மற்றும் கார்கோ, அப்புறம் மனிதர்களையும் இன்னும் நிறையா பொருட்களையும் ஸ்பேஸ்குள்ளே எடுத்து போகிறதுக்கான கேப்சூல் உருவாக்குற ஒரு இதுக்காக அவங்க 2 பேருமே வந்து ஒரு MOU ஒருங்கிணைஞ்சு வேலை செய்கிறதுக்காக ஒரு சைன் வந்து பண்ணியிருக்காங்க. BCCI என்று நம்ம இந்தியாவோட கிரிக்கெட் கவுன்சில், அவங்க என்னென்னா ஹிருஷிகேஷ் கனிக்தார் என்பவரை வந்து பேட்டிங் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சீனியர் உமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்காக. அதே போல் இந்தியாவை சேர்ந்த டீச்சரான வீணா நாயர் என்பவர் வந்து 2022 பிரைம் மினிஸ்டர் ப்ரைஸ் வந்து சயின்ஸ் டீச்சிங்காக செகண்டரி ஸ்கூல்ஸில் வந்து ஆஸ்திரேலியாவில் வென்றிருக்காங்க. இதுதான் டிசம்பர் 12 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கடுத்து நம்ம டிசம்பர் 13 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஃபாலோ ஆகும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இந்த சேனலையும் இந்த வீடியோவும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னென்னா உங்களுக்காக எவ்வளோ எஃபோர்ட் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி அதை குவாலிட்டேட்டிவ் உங்களுக்கு டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிறையா கண்டென்ட் வந்து, அதே போல் டீம் ஒர்க்காக இன்னும் நிறையா டீம் ரெடி பண்ணி இந்த சேனலை வந்து நம்ம வேகமாக வந்து உயர்த்துறதுக்கான முயற்சிகளும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், நம்ம பார்ப்போமா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நியூட்ராலிட்டிக்கான ஒரு நாள் வந்து 12th டிசம்பர் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக வந்து
மக்களிடையே வந்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி இருக்கிற மாதிரி தான் அவங்க க்ரியேட் பண்ணுறதுக்காக உலகத்தில் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் நியூட்ரலான ஸ்டேட்டஸை கொண்டு வரதுக்காக தான் இந்த நாளை வந்து நம்ம முக்கியமாக கொண்டாடுறோம். அதே போல் முக்கியமாக நிறையா விஷயங்களை டெக்னாலஜிக்கல் எல்லாத்துலேயுமே நியூட்ரலிட்டி வரணும் தான் இதுக்கான நோக்கம். அதே போல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹெல்த் கவரேஜ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே என்பது 12th டிசம்பர் நாள் வந்து நம்ம அப்சர்வ் என்பதை பண்ணுறோம். அதே போல் சர்வதேச ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து கேரளாவில் வந்து 27வது எடிஷனாக வந்து நிஷா காந்தி ஆடிட்டோரியமில் திருவனந்தபுரமில் கேரளாவில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஆர்பிஐ வந்து கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் என்பதை வந்து மால்தீவ்ஸை சேர்ந்த நாட்டோட மால்தீவ்ஸ் மானிட்டரி அத்தாரிட்டியோட சேர்ந்து வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரன்சி ஸ்வாப்பிங்னா 2 நாடுகளுமே வந்து காசுகளை வந்து மாற்றிக்கொள்வதும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறையா வரைக்கும் இது ஒரு அட்வான்ஸ்ட் எக்கனாமிக் அக்ரிமெண்ட் என்று சொல்லுவோம். அதே போல் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட $780 மில்லியன் லோன் வந்து ஸோ புது லைன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில் அதே போல் இன்னும் நிறையா வரைக்கும் கனெக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பஸ் மற்றும் ஃபீடர் சர்வீஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து சென்னை மெட்ரோ ரயில் இன்னும் இந்த டெவலப்மெண்ட்காக அவங்க வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் என்ற கம்பெனி வந்து 3வது விண்ட் மற்றும் சோலார் ஹைப்ரிட் பிளான்ட் அப்படின்னா காற்றலை மற்றும் சூரியலையில் எடுக்கிற ஒரு கரண்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு பவர் பிளான்ட் தான். அவங்க 2 பேருமா சேர்ந்து கிட்டத்தட்ட அப்படின்னா ஒரு 2 அப்படின்னா ஒருங்கிணைஞ்சு ஒரு காற்றாலையும் இருக்கும் அதே போல் சோலாரும் இருக்கும். 450 வாட் மெகாவாட்ஸ் உள்ள திறன் உள்ள ஜெய்சல்மேரில் வந்து ராஜஸ்தானில் வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அதானி கம்பெனி அவங்க. அதே போல் வேர்ல்டு ஆயுர்வேதா காங்கிரஸ் வந்து 9th எடிஷன் வந்து பனாஜி கோவாவில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அசாமோட சிஎம் வந்து புதுசாக ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க சஃபாய் கர்மச்சாரி கமிஷன் அப்படின்னா முக்கியமாக யாரெல்லாம் குப்பைகளும் இன்னும் நிறையா ரொம்ப வந்து இந்த குப்பைகளும் சுத்திகரிப்பு பண்ணும் இந்த மாதிரி தொழிலில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்களுக்கான செப்பரேட் கமிஷன். அதே போல் வாரணாசி உத்தரப்பிரதேசில் வந்து 2 நாள் கான்ஃபரன்ஸாக வந்து யூனிவர்சல் கவரேஜ் டே 2022க்கானது வந்து ஹெல்த் யூனியன் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கிட்ட வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதே போல் யூஎஸ்க்கு சேர்ந்த ஒரு ஃபர்னிச்சர் ரீட்டைலர் கம்பெனியான பாட்ரி பான் என்பவங்க வந்து தீபிகா படுகோனே வந்து பிராண்ட் அம்பாசிடராக வந்து சர்வதேச கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷனுக்காக அவங்க அப்பாயிண்ட் என்பதை பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த 2 நாட்களுக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ். இது போன்ற ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். பபாய் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. அது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கண்டென்ட். அதே போல் நம்ம இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கான குவாலிட்டி கண்டென்ட் நிறையா வந்து நான் அதில் ப்ரொவைட் பண்ண போகிறேன். பபாய் டேக் கேர், ஹேவ் அ நைஸ்